நீங்க எப்பவாவது ஒரு தேசத்தோட வரைபடத்தை உற்று கவனிச்சிருக்கீங்களா? பொதுவா அந்த வரைபடத்துல இருக்கிற எல்லை கோடுகள் தான் ஒரு மனிதனோட அடையாளத்தை நிர்ணயிக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆமா, கண்டிப்பா. அவங்க மொழியிலிருந்து கலாச்சாரம் வரைக்கும் எல்லாமே அதுல அடங்கிரும். கரெக்ட். நீங்க எங்க பொறக்குறீங்களோ அதுவே உங்களுக்கான உலகம் அப்படிங்கிற ஒரு எழுதப்படாத விதி இருக்கு இல்லையா? ஆனா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு மனிதனோட குரல் அந்த புவியியல் கோடுகள் எல்லாம் உடைச்சிட்டு முற்றிலும் வேறொரு மக்களோட அடையாளமா மாறினா எப்படி இருக்கும்? இது கேக்குறதுக்கே ஒரு மிகப்பெரிய முரண்பாடு மாதிரி இருக்கு. ஆமா. ஒரு நாட்டோட குடிமகன் இன்னொரு நாட்டோட வரலாற்றுக்கு, அவங்களோட வலிகளுக்கு தன்னோட கலையால உயிர் கொடுக்கறாரு. இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசலோட நோக்கமே இதுதான். தேனிசை செல்லப்பா அப்படிங்கிற ஒரு தனி மனிதனோட குரல் எப்படி ஈழத்தமிழர்களோட விடுதலை உணர்வின் அடையாளமா மாறுச்சு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். இத நாம எந்த ஒரு அரசியல் சார்பு நிலையும் இல்லாம ஒரு கலையோட கோணத்துல மட்டும்தான் இன்னைக்கு அலச போறோம். ஏன்னா கலைக்கும் உணர்வுக்கும் எல்லைகள் கிடையாது அப்படிங்கறத இந்த குறிப்புகள் நமக்கு ரொம்ப தெளிவாவே காட்டுது. சரி, இதை நம்ம விரிவாவே அலசுவோம். இந்த ஆதாரங்கள்ல என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் அவரோட பிறப்பிடம் தான். தேனிசை செல்லப்பா அப்படிங்கிறவரை ஒரு ஈழத்தமிழ் பாடகர்னா தான் பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் பிறந்தது இலங்கையில கிடையாது. ஆமா, தமிழ்நாட்டுல பிறந்தவர் அவரு. அதேதான். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசிக்கு பக்கத்துல இருக்கிற சிங்கிளிப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர்ல பிறந்தவர். இங்கதான் இது ரொம்ப சுவாரஸ்யமாகுது. சிங்கிளிப்பட்டிக்கும் ஈழப்போராட்ட களங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே. கண்டிப்பா. இது ஒரு பெரிய புவியியல் முரண்பாடுன்னு தானே சொல்லணும். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா, ஒரு கலைஞனால எப்படி தனக்கு நேரடியா சம்பந்தமில்லாத ஒரு நிலத்தோட வலிய இவ்வளவு ஆழமா உள்வாங்க முடிஞ்சதுன்னு தோணும். அதாவது ஒருத்தரோட கஷ்டத்தை பார்த்து பரிதாபப்படுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம். கரெக்ட். அது வெறும் எம்பத்தி, அதாவது பச்சாதாபம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு முழு சமூகத்தோட விடுதலைய தன்னோட சொந்த குரல்ல சுமக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அசாத்தியமான ஒண்ணு. ஒரு நிமிஷம், இங்க நான் இத வேலை மாதிரி பாக்குறேன். அவர் உள்வாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை அந்த மக்கள் ஏத்துக்கணும் இல்லையா? இப்ப நீங்க இன்னொருத்தரோட வழிய பாடலாம், ஆனா அவங்க உங்களை வெறும் ஒரு ஆதரவாளர் அப்படின்னு தான் பாப்பாங்க. உண்மைதான். அவங்க மண்ணோட மைந்தனா ஏத்துக்க மாட்டாங்க. ஆமா. ஆனா தேனிசை செல்லப்பாவை ஈழ மக்கள் அப்படி பார்க்கல. அவங்க அவரை தங்களோட சொந்த ஈழத்தமிழ் பாடகராவே கொண்டாடுனாங்க. தமிழ்நாட்டுல பிறந்த ஒரு வெளியாள் எப்படி அந்த உள்ளூர் அடையாளத்துக்குள்ள ஊடுருவ முடிஞ்சது? அதுக்கான விடை அவர் அந்த இசைய அணுகிய விதத்துல தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அவர் வெறும் வரிகள பாடல, அந்த மக்களோட தியாகங்களையும் அந்த வலிகளையும் தன்னோட நரம்புகள்ல ஏத்திக்கிட்டு பாடினார். ஓ, அந்த உணர்வு பூர்வமான ஈடுபாடு தான் காரணமா? கண்டிப்பா. ஒரு கலை தன்னுள் இருக்கிற போலித்தனத்தை எல்லாம் களைஞ்சிட்டு முழுமையான ஒரு நம்பகத்தன்மையோட வெளிப்படும்போது மக்கள் அந்த படைப்பாளியோட பூர்வீகத்தை பாக்கறதில்ல. கரெக்ட். பாக்னீரினை அப்படிங்கிற கடல் அவங்கள பிரிச்சிருந்தாலும் உணர்வு ரீதியா அவங்க கூட கலந்துட்டாரு. அதேதான். அவரோட குரல்ல இருந்த வீரியம் அந்த மக்கள் தினமும் அனுபவிச்ச உண்மைக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. அதனாலதான் அவங்க அவரை சொந்தமா ஏத்துக்கிட்டாங்க. அந்த நம்பகத்தன்மை எப்படி உருவானது அப்படிங்கறத அவரோட ஆல்பங்கள் ரொம்ப தெளிவாவே காட்டுது. அவரோட அடையாளத்தை பத்தி பார்த்தோம். இப்போ அதை உருவாக்குன படைப்புகளை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். கண்டிப்பா. அவரோட படைப்புகள் எல்லாமே ரொம்ப ஆழமானவை. ஆமா. குறிப்புகள்ல அவரோட இசை தொகுப்புகளோட பெயர்களை நான் கவனிச்சேன். விடுதலை போர் முரசு, அப்புறம் புலிகள் ஓய்வதில்லை, தமிழ் இளையச்சி பாடல்கள், இப்படி நீளுது அந்த பட்டியல். இந்த பேர்களே ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? ஆமா, நாம தினமும் ரேடியோல கேட்கிற சாதாரண மெல்லிசை பாடல்களோ இல்ல காதல் பாட்டுகளோ கிடையாது இது. இந்த இடத்துல இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்க கேட்கிற வழக்கமான பாடல்களுக்கும் மக்களோட தியாகங்களை பதிவு செய்யற இந்த மாதிரி பாடல்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. வல்லுனரா இந்த ஆல்பங்களோட பெயர்களை நான் உற்று நோக்கும்போது இது வெறும் பொழுதுபோக்கு கிடையாதுன்னு புரியுது. போர் முரசு அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க. ஒரு முரசு காத்துல மெல்லிசைய தூவுறதுக்காக அடிக்கப்படுறது கிடையாது. அது ஒரு அதிர்வை ஏற்படுத்துறதுக்காக அடிக்கப்படுறது. கரெக்ட். மனிதர்களோட இதய துடிப்பு அதிகரிக்கவோ அவங்கள ஒரு பெரிய விஷயத்துக்கு தயார்படுத்தவும் தான் முரசு அடிப்பாங்க. ஒரு சமூகத்தோட போராட்ட ஆவணங்களா இந்த இசைய நாம பார்க்கணும். ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இசைய வெறும் ஒலியா மட்டும் பார்க்காம ஒரு வரலாற்று பதிவேடா பார்க்கணும்னு சொல்றீங்களா? அதேதான். ஒரு முரசை போல தன்னோட குரல மாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப அபாரமான ஒரு கலைத்திறன். ஆனா பாத்தீங்கன்னா வெறும் கருப்பொருள் மட்டும் ஒரு பாடலை இவ்வளவு தூரம் கொண்டு போயிடாது. அத அவர் மக்கள் மத்தியில எப்படி கொண்டு சேர்த்தாரு அப்படிங்கிற அவரோட தனித்துவமான பாணியும் இதுல ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அவரோட பாணி ரொம்பவே உணர்ச்சி பூர்வமானது. அதனாலதான் அவருக்கு புலி இசை பாணர் அப்படிங்கிற பட்டமே கொடுத்திருக்காங்க.
ஆணர். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நாம பழங்கால தமிழ் மரபுக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா பாணர்கள் அப்படிங்கிறவங்க வெறும் பாடகர்கள் கிடையாது. ஆமா, சங்க காலத்துல பாணர்கள் ஊரூரா போவாங்க இல்லையா? கரெக்ட். அரசர்களோட வீரத்தை பாடவும் மக்களோட வாழ்வியலை பதிவு செய்யவும் ஊரூரா போற நாடோடி கலைஞர்கள் அவங்க. ஒரு வகையில சொல்லப் போனா அவங்க தான் அந்த காலத்து வரலாற்று பதிவாளர்கள். இது ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டு. ஆமா. பழங்காலத்துல அரசர்களுக்காக பாடிய பாணர்கள் மாதிரி நவீன காலத்துல ஈழப் போராட்டத்தோட எழுச்சியையும் மாவீரர்களின் புகழையும் பாடுற ஒரு நவீன பாணரா தேனிசை செல்லப்பாவை நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. வெறும் வார்த்தைகள் எப்படி மக்கள் மத்தியில இவ்ளோ பெரிய எழுச்சி ஏற்படுத்துது? காகிதத்துல எழுதப்பட்ட கவிதைக்கும் அதே பாணர் பாடுறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது? வார்த்தைகளை படிக்கும்போது கிடைக்கிற உணர்வை விட கேட்கும்போது அதிகமா இருக்குமோ? எக்ஸாக்ட்லி. அங்கதான் அந்த பாணி வேலை செய்யுது. அவர் பாடுற அந்த உணர்ச்சி பூர்வமான துணி ஒரு சாதாரண பாடல ஒரு எழுச்சி பாடலா மாத்துது. புது இசை பாணர் அப்படிங்கிற பட்டம் அவரோட இசையோட வீரியத்தையும் அவரோட சமூக பங்களிப்பையும் ஒன்னா சேர்த்து குறிக்குது. ஒரு தொண்ட கம்மலான குரல், சில இடங்கள்ல அவர் காட்டுற அழுத்தம், இது எல்லாமே கேட்கிறவங்களுக்கு அந்த வலி அப்படியே கடத்துதுன்னு சொல்லலாம். ஆமா, அது நேரா மனித மூளையோட உணர்ச்சி மையத்தை தாக்குது. இதனாலதான் காசட் கட்டுகள் மூலமா அந்த காலத்துல இந்த பாடல்கள் அவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. காசட் கட்டுகள் குறுந்தகடுகள் காலம் போய் இப்போ நாம ஒரு டிஜிட்டல் யுகத்துல இருக்கோம். இந்த போர் முரசு இன்றைய நவீன காலத்துல எப்படி பயணிக்குது அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. ஆமா, காலமும் தொழில்நுட்பமும் மாறினாலும் கூட அவரோட நோக்கம் மாறல. இப்பவும் சமூக ஊடகங்கள் மூலமா அவர் தன்னோட பாடல்களை பகிர்ந்துட்டு தான் இருக்காரு. அதாவது யூடியூப், ஃபேஸ்புக் மாதிரியான தளங்கள்ல அவரோட பாடல்கள் இப்பவும் வருதுன்னு குறிப்புகள் சொல்லுது. இது ஒரு கலைஞனோட தொடர்ச்சியான பயணத்தை காட்டுது. பழைய தொழில்நுட்பத்தோட நின்னுடாம சமூக ஊடகங்கள் மூலமா அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கும் இந்த போராட்ட வாழ்வின் இசைய அவர் கொண்டு சேர்க்கிறார். இது அவரோட கலை பயணத்தோட முதிர்ச்சியை காட்டுது. ஒரு நிமிஷம். இங்க நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல நாம சமூக ஊடகங்களை எதுக்கு பயன்படுத்துறோம்? ஒரு மீம் பார்க்கறோம், இல்லனா ஏதோ வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். ஆமா, பெரும்பாலான நேரம் அது வெறும் பொழுதுபோக்குக்கு தான். அப்படி நாம ஒரு ரிலாக்ஸ்டான மனநிலையில இருக்கும்போது திடீர்னு ஒரு மக்களோட ஆழமான போராட்டத்தையும் தியாகத்தையும் சுமந்து வர்ற இந்த உணர்ச்சிபூர்வமான பாடல்களை கடந்து போகும்போது அது ஒரு முரண்பாடா தெரியலையா? நீங்க கேக்குறது புரியுது. ஒரு மீம்க்கும் நகைச்சுவை வீடியோவுக்கும் நடுவுல இந்த பாடல்கள் வரும்போது அந்த தளத்தோட தன்மையே முற்றிலுமா மாறிடுது இல்லையா? இது அந்த தியாகங்களை கொச்சப்படுத்துற மாதிரி ஆகாதா? நீங்க சொல்றது ரொம்ப நியாயமான ஒரு சந்தேகம்தான். ஆனா இதையே நாம கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். அந்த அல்காரிதம் உங்கள ஒரு மாயாவின உலகத்துக்குள்ள வச்சிருக்கு. நீங்க மாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, எந்த சிந்தனையும் இல்லாம. கரெக்ட். அந்த மாதிரி நேரத்துல திடீர்னு வர்ற இந்த எழுச்சி பாடல் உங்கள ஒரு செகண்ட் அந்த மாயையிலிருந்து உலுக்கி வெளியே எடுக்குது. இது ஒரு டிஜிட்டல் ஊடுருவல்னு சொல்லலாம். ஓ, அதாவது அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. இன்னைக்கு உலகமெங்கும் சிதறி கிடக்கிற அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தங்களோட வரலாற்றை தேடி போய் படிக்க போறதில்ல. அவங்க கையில இருக்கிற ஒரே விஷயம் இந்த போன் தான். அது உண்மைதான். அப்படிப்பட்ட ஒரு டிஜிட்டல் தளத்துல இந்த மாதிரி பாடல்கள் எதிர்பாராத ஒரு நினைவூட்டலா வேலை செய்யுது. இது அந்த வரலாற்றை உயிர்ப்போட வச்சிருக்க உதவுது. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை. நீங்க சொல்றத பார்த்தா பழைய காலத்து பாணர் ஒரு ஊருக்குள்ள நுழைஞ்சி முரசு கொட்டி மக்களை எழுப்புறதுக்கும் இன்னைக்கு ஒரு மொபைல் ஸ்கிரீன்ல இந்த பாட்டு நம்மள உழுக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. வடிவம் தான் மாறி இருக்கு, ஆனா செயல்பாடு ஒண்ணுதான். அதேதான். சிங்கிலிப்பட்டியில பொறந்து ஈழத் தமிழர்களின் உணர்வு குரலா மாறி புலியிசை பாணர் அப்படிங்கிற பேரோடு இன்றும் சமூக ஊடகங்களில் தன்னோட இசையால ஒரு வரலாற்று அவர் உயிர்ப்புடன் வச்சிருக்காரு. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க அடுத்து ஏதோ ஒரு பாடலை கேட்கும்போது உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. அந்த பாடல் உங்களை வெறும் மகிழ்ச்சிப்படுத்துதா, இல்ல ஒரு சமூகத்தோட வரலாற்றை சுமக்கும் கால கண்ணாடியே உங்க காதுகள்ல ஒலிக்குதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த அலசலை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். போராட்ட களங்களும் அரசியல் சூழ்நிலைகளும் காலப்போக்குல மாறிடலாம் அல்லது மறைஞ்சிடலாம். கண்டிப்பா வரலாறு எத்தனையோ மாற்றங்களை பார்த்திருக்கு. ஆமா, ஆனா ஒரு கலைஞனோட குரல்ல பதிவான அந்த வலி முரசு இன்றும் ஒலித்துக்கொண்டே இருக்குதுன்னா மனித வரலாற்றை விடவும் கலையோட ஆயுள் மிக நீண்டது அப்படின்னு சொல்லலாமா? இதை நீங்களே கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள்.
ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை. கலையும் உணர்வும் எந்த புவியியல் எல்லைகளையும் தாண்டி வாழும் அப்படிங்கிறதுக்கு இந்த இசைப்பயணம் ஒரு பெரிய உதாரணம். இந்த ஆழமான உரையாடல்ல எங்களோடு இணைந்திருந்ததுக்கு ரொம்ப நன்றி. சிந்தனையை தூண்டும் இன்னும் பல புதிய விஷயங்களோட மீண்டும் சந்திப்போம்.